Finally, CSK had one victory. So this victory is get some positive for CSK, but at the same time, it's a big question mark for KKR as a playoff scenarios. So let's see the review of KKR versus CSK. So nothing to lose. ஒரு மைண்ட் செட்டில் சிஎஸ்கே இந்த கேம் அப்ரோச் பண்ணியிருப்பாங்கன்னு நான் இது பண்ணுறேன். அட் த சேம் டைம் கேகேஆருக்கு இது மஸ்ட் வின் கேம். ஸோ கேகேஆர் வந்து ஒரு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் இருக்க ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சு. ஒரு குர்பாஸ் இயர்லியாக விக்கெட் விட்டார். அஜிங்கியா ரஹானே சுனில் நரேன் 2 பேருமே டேக் ஆன் பண்ணாங்க. எஸ்பெஷலி சுனில் நரேன் அகெயின் அஸ்வின்லாம் கொஞ்சம் நல்லாவே டேக் ஆன் பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஸோ ரஹானே நரேன் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேகேஆர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் இது பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நரேனோட விக்கெட் நிறைய அங்கிஷ் ரகுவன்ஷோட விக்கெட்ஸ் பேக் டு பேக் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரன் ரேட்டில் கொஞ்சம் டிப் ஆச்சு. அதுக்கப்புறம் ரஹானே கொஞ்சம் பாசிட்டிவ் கொடுத்தா. ரஹானோட விக்கெட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அகெயின் கொஞ்சம் டிப் ஆச்சு. ஸோ ரசல் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் கொடுத்தாரு. பட் ஒரு கேகேஆர் கொடுத்த ஸ்டார்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 200 210 எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் அதுக்கு கம்மியாக தான் கொஞ்சம் ஸ்கோர்ஸ் வந்துச்சு. ஸோ 179 அப்படின்னு தான் வந்து கேகேஆர் அடித்தாங்க. என் ரிப்ளை சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷீதுக்கு பதிலாக இந்த மேட்ச்சில் டெவன் கான்வே ஓப்பன் பண்ண அலாங் வித் ஆயுஷ் மாத்ரே. ஸோ லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஆர்சிபி ஒரு 94 ஆச்சு ஆயுஷ் மாத்ரே. இந்த கேம் வந்து ஸ்கோர் போர்டு ட்ரபுள் பண்ணாமலே போயிட்டார். ஸோ இஸ் கான் ஃபார் நன். அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல் கம்ஸ் அட் நம்பர் 3. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் வந்தார் இந்த ஒரு இதில். ஸோ உர்வில் பட்டேல் நிஜமாலே என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரம் பால் 1லேருந்தே பார்த்தீங்கன்னா டேக் ஆன் த கேகேஆர் போல். ஸோ சரியான ஒரு 6 ஹீட்டிங் எபிலிட்டி இருந்துச்சு. ஒரு 4 6s, ஒரு 1 4, ஒரு குயிக் ஃபேர் ஒரு 31 வச்சு அவுட் ஆகிட்டார். அண்ட் மேபி ஒரு இன்னும் கொஞ்சம் இருந்தாலும் மேபி கேம் வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஈஸியாக போயிருந்துருக்கும். அது கொஞ்சம் இன்டென்ட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் டெவலப் கொஞ்சம் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் செட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர் 4 வந்து ஜடேஜா வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு வேறு ஒரு டாக்டிக்ஸாக நம்பர் 4க்கு அஸ்வினை கொண்டு வந்தாங்க. ஸோ அஸ்வின் ஒரு நல்ல பேட்டர், யாருக்கும் அது எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. ஏன்னா டிஎன்பிஎல்லையும் சரி லைக் இந்தியன் டீம்லையும் சரி நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பேஸ் பண்ணி ஒரு நம்பர் 4க்கு அமிச்சாங்க. ஐ திங்க் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ண. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 4 அடித்து கொஞ்சம் நல்லா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. பட் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பவர் பிளேலேயே ஒரு 62 for 5ங்கிற மாதிரி ஒரு டீப் ட்ரபுளில் தான் இருந்தாங்க. கன்ஃபார்ம் சொல்ல போனோம். ஐ திங்க் அவள் தான் இந்த கேமு சிஎஸ்கேக்கு போயிடுச்சு அப்படிங்கிறதுல தான் லைக் அனதர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் டெவால் பிரேவிஸ் கேவ் சம் பூஸ்டப் ஃபார் சிஎஸ்கே டீம்னு சொல்லுங்கள். ஏன்னா வைபவ் ராவ் அந்த 1 over 30 runs ஐ திங்க் இட்ஸ் எ கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு அந்த ஒரு பர்டிகுலர் ஓவர். ஸோ அதுக்கப்புறம் தான் சிஎஸ்கே கம்ஸ் டு த கேம். ஸோ டெவலப் பிரேவிஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆன் ஆஃபாக இருந்துச்சு. லைக் சிவம் தூபே தோனி இவங்க 2 பேர் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருந்தாங்க. லைக் சிவம் தூபே இன்றைக்கும் இல்லாமல் கொஞ்சம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல ஒரு இன்டென்ட் காட்டினார். ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சம் பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னா 2 wickets டிஃப்ரென்ஸ் வந்து சிஎஸ்கே பீட் கேகேஆர். ஸோ சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் நத்திங் டு லூஸ் தான். ஸோ இது மேபி ஒரு 40 ஸ்பாயில்ஸ் வேணால் இருக்கலாம் சிஎஸ்கே. பட் அதை தாண்டி பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிற இது சான்சஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். லைக் கேகேஆருக்கு இது ஒரு மஸ்ட் வின் கேம். ஸோ இந்த கேம் தொடர்ந்து கேகேஆரோட பிளே ஆஃப்ஸ் ஐ திங்க் இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஐ திங்க் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் கேகேஆரும். ஐ திங்க் நெக்ஸ்ட் 2 games இருக்குது. லைக் நெக்ஸ்ட் 2 games வின் பண்ணாலும் ஐ திங்க் மற்ற டீம்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி கேகேஆரோட குவாலிஃபிகேஷன் சீனாரியோஸ் இருக்கும். ஸோ கேகேஆருக்கு இதுக்கப்புறம் எப்படி பண்ண வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் இந்த ரிவ்யூவோட நான் இந்த ஒரு செக்மெண்ட்டோடு நான் வந்து முடிக்கணும் அப்படின்னு நான் இது பண்ணேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா தி அனௌன்ஸஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கப்புறம் T20 ஃபார்மேட்டில் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார். லைக் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணதுக்கப்புறம் மேபி தி எக்ஸ்பர்ட் ரோஹித் சர்மா அனௌன்ஸ்மெண்ட் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் ODI கிரிக்கெட்டுக்கு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. பட் அன்எக்ஸ்பெக்டட் திங் ரோஹித் சர்மா நவ் இஸ் ரிட்டையர்ட் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ ஒரு நல்லாவே லீட் பண்ணியிருக்காரு கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் த ரிசைன்மெண்ட் ஆஃப் விராட் கோலி அந்த 2021 ஸோ நல்ல கேப்டன்சி லீட் பண்ணியிருக்காரு.
அன்ஃபார்ச்சுனேட்லி WTC நம்மளால் அடிக்க முடியல, லைக் இந்த WTCயால் நம்ம ஃபைனல்ஸ் போக முடியல. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனாக நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஸ் அ பேட்டர் சொல்லவே வேணாம், ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு ஆஸ் ஒரு ஓப்பனராக. லைக் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் வந்த இதில் ஸ்டார்டட் அட் நம்பர் 6. ஐ திங்க் 2013 அந்த மாதிரி டைமில் தான் டெஸ்ட் டீம் வந்து டெபூ பண்ணார். ஸோ அப்போ வந்து ஒரு நம்பர் 6 அந்த மாதிரி தான் வந்தார். அதுக்கப்புறம் 2019 அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ப்ரமோட்டட் ஆஸ் ஓப்பனர். அதுக்கப்புறமா தான் ரோஹித் சர்மா கிட்டே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் 1-2 or few double hundreds அடிச்சார். ஸோ ரோஹித் சர்மாவோட ஆப்சன்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ப்ளோ தான் என் டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு ஷூஸை யார் ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது போயிட்டு இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஹூஸ் த நெக்ஸ்ட் கேப்டன் ஃபார் இந்தியன் டீம் இன் டெஸ்ட் கிரிக்கெட், அது வந்து ஒரு பெரிய டிபேட்டபுளாக போகும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த WTC ஃபைனல்ஸ் வந்து ஜூன் மந்த் இது நடக்குது, ஒரு June 9 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் WTC சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அகேன்ஸ்ட் இங்கிலாண்டோட தான் ஆடுறோம் நம்ம 5 மேட்ச் சீரீஸ். ஸோ டெஃபினெட்லி ஹூ ஷுட் லீட் த சைடுங்கிறது கன்ஃபார்ம் நமக்கு அந்த டைமில் ஒரு டிபேட் கொஸ்டினபிளாக இருக்கும். லைக் நிறைய பேர் ஜஸ்பிரீத் பும்ரா, சுப்மன் கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் இந்த டைமுக்கு அந்த ஒரு பாயிண்ட் நான் பேச வேணாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நான் லைக் இது ஜஸ்ட் நான் வந்து ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட்காக தான் எனக்கு ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் இது பண்ணுறேன். ஸோ கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் பார்த்தா இருக்குது சுப்மன் கில், ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஓப்பனிங் யாருங்கிறத அந்த கொஸ்டின் மார்க்ஸில் நிறைய இருக்குது. ஸோ ஃபோர்த் கம்மிங் டேஸில் வந்து நமக்கு வந்து இதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் தெரியும். ஸோ ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் இஸ் ஒன்லி கான்சன்ட்ரேட்டட் இன் ODI ஃபார்மேட். ஸோ டெஃபினெட்லி நமக்கு 2027 வேர்ல்ட் கப் அவர் ஏம் பண்ணியிருக்காருன்னு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெரி குட் அனௌன்ஸ்மெண்ட் பை ரோஹித் சர்மான்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. பட் ஹேட் அ குட் டே ரோஹித்.